அனைவருக்கும் வணக்கம். த அல்கெமிஸ்ட் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல இருந்து ஞானத்தை பகிர்ந்துக்க சுஷிலா மாஸ்டர் இங்க வந்திருக்காங்க. இதுல ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனுடைய பயணம் தான். அவனுக்குன்னு ஒரு கனவு இருக்கு. அந்த கனவை அவன் அடைவானா அப்படிங்கிறது நம்ம இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். வணக்கம் மாஸ்டர்ஸ். நான் இந்த கதையை தொடர்ந்து ஒரு 5-6 வாரமா நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் தான். சாண்டியாகோன்னு பேரு. அதனால அவன் அவன் தன்னுடைய கனவை நோக்கி இவ்வளவு தூரம் அவன் படிக்காதவன் தான். ஆனா கூட டெய்லி ஒரு புக்கு படிச்சுட்டு தான் அந்த புக்கை தான் தலையணையா வச்சு படுத்துட்டு போயிட்டு இருப்பான். அவனுடைய ஆசையே ஊர் ஊரா போய் பார்க்கணுங்கிறது தான் அவனுடைய ஆசை, சுத்தி பார்க்கணும்னு. அப்படி அவன் சொன்னது அது மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது அவர் நிறைய நடுவுல அவன் ஒரு ஒரு ஊரா போகும்போது நிறைய பேரை சந்திச்சுக்கிறான். அதுல முக்கியமானவர்ல ஒரு முதிய அரசர். அவருதான் சொல்றாரு, புதையல் அவன் கனவு எகிப்துல புதையல் நோக்கி போறதாக, புதையல் கிடைக்க போகுதுன்னு. அப்போ அவர் முதிய அரசர் தான் இவனுக்கு மோட்டிவேட் பண்றாரு. நீ ஆடு மேய்க்கிறதெல்லாம் விட்டுட்டு உன்னுடைய கனவு நோக்கி போ. வாழ்க்கையில நீ நல்லா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவன் வந்துட்டு இருக்கிறான். வர்ற வழியில அவனுடைய பணமெல்லாம் திருடுறாங்க. திருடிட்டு போயிருது. இருந்தாலும் அவன் கொஞ்சம் கூட மனம் தளராம ஒரு பெரிய வயதான ஒரு படிக வியாபாரி கிட்ட போய் வேலையில சேர்றான். அதோட நான் போன தடவை சொல்லியிருந்தேன், அந்த படிக வியாபாரி படிக கற்கள் எல்லாம் வச்சு அழகா வியாபாரம், படிக குவளைகள், படிக இதெல்லாம் வச்சு வித்துட்டு இருக்காரு. ஆனா அவர் இருக்கிற இடம் ஒரு மலை மேல இருக்கு, குன்றின் மேல இருக்குது. அதனால நிறைய பேர் அவர் கடைக்கே வரமாட்டாங்க. தூசுப்பா இருந்துச்சு. இவன் போனதுல இருந்து அந்த கடையில நல்லா தொடச்சு வச்சுட்டு ஒரு அல்மரா வைக்க சொல்லுவான். இவர் சொன்னதெல்லாம் அந்த வியாபாரியும் கேட்டு அழகா அந்த கடையை புதுப்பிச்சு வச்சிருக்காரு. அப்ப கடைசியா கேட்பான், இன்னொன்னுமே எனக்கு தோணுது, நம்ம நம்ம கடையில தேநீர் வச்சோம்னா, இந்த படிக குவளைகள்ல தேநீர் கொடுத்தோம்னா நிறைய பேர் அதை விரும்பி இது பண்ணுவாங்க, இன்னும் கூட்டம் சேரும், நம்மளும் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு. அதை பத்தி ஒண்ணுமே சொல்லாம இருப்பாரு அந்த வியாபாரி. அப்புறம் கடைசியா போன சாப்டர்ல நான் சொன்னேன், அவர் தேநீர் கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே சாண்டியாகோவுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருது. அவன் உடனே தேநீர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அந்த குவளைகள்ல எல்லாம் தேநீர் கடை ஆரம்பிக்குது. அப்போ அந்த மேல குன்றின் மீது ஒரு 3 ஆண்கள் ஏறி வர்றாங்க. ஏறி வந்தோடனே அவங்களுக்கு செம டயர்டா இருக்குது. அந்த குன்றுக்கு வந்தோடனே அதை பார்த்துதான் இவன் சொல்லுவான், நிறைய பேர் இப்படி ரொம்ப சோர்வா உட்கார்றாங்க, அவங்களுக்கு டீ போட்டு தேநீர் நம்ம வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இவனும் கேட்பான். கேட்டோடனே இவரும் சரின்னு தேநீர் கடை வச்சுட்டாங்க. இப்ப தேநீர் வச்சோம்னா அதுல 3 ஆண்கள் முதல்ல வர்றாங்க. வந்தோடனே அப்ப இவங்க உடனே குவளையில இந்த இதுல புதினா தேநீர் போட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப களைப்பா இருந்த அந்த 3 பேருக்கும் அந்த கடையில நுழைஞ்சோடனே அந்த தேநீர் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகிருது. பரவாயில்ல, இவ்வளவு தூரம் குன்றின் மேல ஏறி வந்த நமக்கு இவ்வளவு நல்ல தேநீர், அதுலயும் அந்த குவளைகள்ல கொடுக்கறது இன்னும் நல்லா இருக்கு. அதுல ஒருத்தர் சொல்றாரு, என் மனைவிக்கு இது கூட தெரியல பாரு, எவ்வளவு நல்லா இருக்கு இந்த குவளையில இந்த தேநீர் வச்சு இது பண்ணினா. எனக்கு வேற இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாளிகள் எல்லாம் வர்றதாக இருக்காங்க, அதனால இந்த குவளைகள்ல ஒரு கொஞ்சம் கொடுங்க, 10-15 வாங்கிக்கிறாரு அவரு. ரெண்டாவது சொல்றாரு, ஆமா இந்த குவளைகள் எல்லாம் தேநீர் வச்சா அந்த தேநீரினுடைய சுவையே மாறாதான், அவ்வளவு நல்லா இருக்குது இந்த தேநீர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப சந்தோஷமா அந்த தேநீரை குடிக்கிறாரு. மூணாவது இவர் சொல்றாரு, கிழக்கத்திய நாட்டுல இருந்தவங்க எல்லாம் இதையே தான், இந்த இந்த குவளைகளையே தான் வச்சு இது பண்ணுவாங்க அப்படின்னு அவரும் தனக்கு தெரிஞ்சதை சொல்றாரு. அந்த படிக கண்ணாடி குவளைகளை பற்றிய செய்தி கொஞ்ச நாள்லயே எல்லா இடங்களுக்கும் பரவுது. எல்லாரும் கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம், இவங்க குன்றின் மேல இருக்கிறவங்க எல்லா கடைகளில் இருக்கிறவங்களுமே இங்க இந்த தேநீர் வாங்கி பருகிட்டு போறாங்க. கூட்டம் அதிகமாகுது இவரோட கடையில.
அப்போ நிறைய பேர் வந்து இந்த புதினா தேநீருக்காகவே இந்த குன்றின் மேல் ஏறி எல்லாம் வர்றாங்க. ஆஹ் அப்போ வந்து இந்த கடையினுடைய வியாபாரம் வந்து ரொம்ப அதிகமாகிறது இல்லையா? கூட்டம் வர வர இவங்களுக்கு நிறைய காசு சேருது. அப்போ உடனே இறுதியில் அந்த படிக வியாபாரி வந்து சாண்டியாகோ மட்டும் இருந்தா பத்தாதுன்னு இன்னும் கூடுதலா 2 வியாபாரிகளை அதாவது 2 ஊழியர்களை சேர்த்துறாரு. பணி நியமனம் செஞ்சு அந்த படிக கண்ணாடி பொருட்களையே இறக்குமதி வேற செய்யறாரு. நிறைய வேணும் கூட்டம் வர வர. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே நிறைய பேரு இவரு கடைக்கே தான் வர்றாங்க. வேற கடைகள்லயும் படிக குவளைகள் இவரை பார்த்து வச்சா கூட அங்க கூட்டம் இருக்கிறது இல்லை. ஏன்னா இவருடைய இது வந்து குன்றின் மேல இருக்கிறதுனால ஏறி வந்தவங்க இங்கதான் வந்து களைப்பா இருக்குன்னு வாங்கி குடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சாண்டியாகோ வந்து பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்தோன்னே இவனுக்கே ஒரே சந்தோஷமாகிறது. அவன் வந்து ம், ரொம்ப நேரத்திலேயே எந்திரிச்சிட்டான். காலையில எந்திரிச்சிட்டு நம்ம இங்க ஆப்பிரிக்காவுக்கு வந்து 11 மாதங்களும் 9 நாளும் ஆகிருச்சு அப்படின்னுட்டு ரொம்ப ஸ்பீடா நேரத்திலேயே ரொம்ப ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்டு அவன் என்ன பண்ணான்னா அரேபியர்களுடைய ட்ரெஸ் மாதிரி நல்ல ஒயிட் வெள்ளையில ட்ரெஸ் போட்டுட்டு மேல தலைக்கு வந்து இந்த அரேபியர்கள் எல்லாம் கட்டியிருப்பாங்கல்ல துணியிலேயே போட்டு அந்த என்ன இது குறிப்பா வந்து அவன் வந்து இந்த ஒட்டகத்தினுடைய இதுல செஞ்ச தோளால் செஞ்ச ஒரு இதைய வந்து கட்டிருமா அந்த மேல தலைக்கு சுத்திலையும் இறுக்கி கட்டி வளையமா வச்சு அழகா அரேபியர் மாதிரியே அன்னைக்கு காலையில நேரத்துல இருந்துச்சு ட்ரெஸ் பண்ணிட்டாரு. ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்றான் அந்த க ஒரு சாண்ட்விச் ஒன்று தனக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை குடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு ரெடியா இருப்பான். ஆனா இன்னும் அந்த வியாபாரி வந்து கடையை திறக்கல. இவன் மேல தங்கிட்டு இருக்கிறான். அவனோட வீட்டுல அதெல்லாம் பண்ணிட்டு அமைதியா ஒரு புக்கா புகைச்சிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப வந்து அந்த படிக வியாபாரி வந்து எந்திரிச்சு கடையை திறப்பாரு. கடையை திறச்சுன்னா பொறுமையாக அந்த கடை திறக்க வரைக்கும் இவன் இதெல்லாம் குடிச்சிட்டு தன்னுடைய இடத்துல காத்துட்டு இருக்கிறான் எப்ப இவர் திறப்பாருன்னு சொல்லிட்டு. அப்போ திறந்தோடனே இவன் வந்து இன்னையில இருந்து இங்க இருந்து நான் புறப்படுறேன். நான் வந்து நிறைய காசும் சேர்த்திட்டேன். என்னுடைய செம்மறி ஆடுகளை வாங்கறதுக்கான பணம் நிறையாவே இருக்குது. அதனால நான் போலான்னு நினைக்கிறேன். தேவையான பணமும் உங்ககிட்டயும் இருக்கு. அந்த வியாபாரி கிட்ட பேசிட்டு இருக்கான். உங்ககிட்டயும் இருக்கு. நீங்களும் மெக்காவுக்கு போறதுன்னா போலாம். நானும் வந்து நிறைய ஆடுகளை வாங்கிட்டு தரீஃபாக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா பேசாம மௌனமா இருப்பாரு அந்த வியாபாரி. நான் வந்து உன்னை பார்த்த உடனே எனக்கே ரொம்ப பெருமிதமா இருக்குது. ஏன்னா உன்னுடைய கனவை நோக்கி நீ வந்திருக்க. அதனால நீ வந்து செம்மறி ஆடெல்லாம் இப்ப வாங்க போறது இல்ல நீ எப்படியுமே அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒண்ணு இல்ல. அது வந்து ஏன் இப்படி எல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் நான் செம்மறி ஆடுகள் வாங்குறதுக்காக தானே பணம் சேர்த்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்ல இல்ல மக்தூப் அப்படின்னு சொல்லுவாரு. மக்தூப்னா நம்மளுடைய இதுல வந்து உன் தலையெழுத்து. அதாவது செம்மறி ஆடு தான் நீ வாங்கணும்னு இல்ல, நீ கனவு நோக்கிதான் போற அப்படிங்கறத பத்தி அவரு சொல்லுவாரு. அப்ப இவன் வந்து என்ன பண்ணுவான்னா சாண்டியாகோ வந்து திருப்பி தன்னுடைய அறைக்கு போவான். அறைக்கு போயிட்டு அவன் ஒரு மூட்டை நிறைய துணிகள் எல்லாம் சேர்த்தி வச்சிருந்திருப்பான். இவ்வளவு நாள் சம்பாரிச்சான் இல்லையா? நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சது அதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு மூட்டையா கட்டிட்டு அப்ப வந்து ரொம்ப நாளா வந்து இவன் இவன் பழைய பேக் ஒண்ணு தோல்ல போட்டிருப்பான். ஒரு துணி போட்டு அதுல இந்த அரசு தாத்தா கொடுத்த 2 கல்லும் போட்டு வச்சிருப்பான் இல்ல, அது ஒரு மூலையில கிடக்கும். அந்த பேக் அது கேட்பாருட்டு கிடக்கும். அதை பார்த்த உடனே சாண்டியாகோக்கே என்னமோ மாதிரி இருக்கும். நம்ம பாரு இதையே மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்து பார்ப்பான். அந்த பேக் எடுத்துட்டு அப்ப வந்து அந்த முதிய அரசரை பற்றிய நினைவு அவனுக்கு அப்படியே அந்த பேக்கை பார்த்தோன்னே அவனுக்கு அந்த நினைவெல்லாம் வருது. தாத்தாவை பத்தி நினைக்கிறான். அவரை பத்தி நினைச்சு நீண்ட காலம் ஆகிருச்சு. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே இடைவிடாது இந்த வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறதுலயே நம்ம இருந்துட்டோம். அந்த தாத்தாவை பத்தியே நம்ம நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதெல்லாம் அவனுக்கு வந்து இப்ப ஞாபகம் வருது. கனவு காணுவதை வந்து ஒருபோதும் நீ நிறுத்தாதே, சகுனங்களை வந்து பின்பற்றி செல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சாண்டியாகோ வந்து அந்த 2 கற்களையும் எடுக்கிறான். அப்போது வந்து முதிய அரசர் வந்து தன்னருகேயே அவரே வந்து தன் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவனுக்கு தோணுது அந்த கற்களை எடுத்து பார்த்தோன்னே. அப்ப வந்து மீண்டும் அவனுக்கு வந்து ஒரு வினோதமான உணர்வு. அதாவது
ரொம்ப கடினமா வேலையெல்லாம் செஞ்சிருந்தா கூட அங்கிருந்து போகணுங்கிறது சகுனங்களை தாத்தா பார்க்கணும்னு சொன்னாரு இல்லையா? இப்ப வேலையெல்லாம் செஞ்சு பணம் சம்பாரிச்சுட்டான். அந்த அங்கிருந்து போகணுங்கிறது அவனுக்கு வந்து சகுனங்கள் காட்டுது. அங்கிருந்து எப்படி போயாகணும் அப்படின்னு. அரபு மொழியில் வந்து பேசுறதுக்கு நல்லா பழகிட்டான் இப்போ. அதனால திருப்பியும் வந்து அவன் வந்து நினைச்சு பார்க்கறான். அந்த தாத்தாவை பத்தி, அரசு தாத்தாவை நினைச்ச உடனேவே இவனுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. நம்மளுக்காக அவர் எவ்வளவு பாடுபட்டாரு. ஆனா இந்த டேஞ்சியர் நகரம் வந்தானல்ல, அது வந்து இன்னுமே இவனுக்கு அந்நியமாவே தோணல. ஏன்னா இங்க வந்து உன் பொருள் எல்லாம் காணாம போனது இங்கதான். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இவங்கிட்ட இருந்த பணத்தை வாங்கி ஏமாத்திருவான். ஆனாலும் இந்த நகரம் வந்து அவனுக்கு அந்நியமாகவே தோணல. அவனுக்கே வந்து புடிச்ச நகரமா ஆகிருச்சு இப்போ. ஏன்னா இங்கேயே ஒரு வருஷமா வேலையெல்லாம் செஞ்சுட்டு இந்த நகரத்தை பத்தி எல்லாத்த பத்தியும் இவனுக்கு வந்து அங்க இருக்கிற ஆட்களை பத்தியும் நல்லா இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு. நீ வந்து எதையேனும் அடைய விரும்பும் பொழுது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே உனக்கு வந்து உதவும். காய்களை உனக்கு சாதகமாகத்தான் நகர்த்தும் அப்படின்னு அந்த முதிய அரசர் சொன்னார் இல்லையா? அரசு தாத்தா சொன்னது இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ அவரு வந்து இதுவரைக்கும் கொள்ளையடிக்கிறதோ இல்ல பாலைவனங்களை பற்றியோ அல்லது வந்து விரும்பாத மக்களை பற்றியோ எதுவுமே அந்த அரசர் கூறியல. பிரமிடுகள் வந்து வெறும் கற்களானவை. இந்த வியாபாரி கூட சொல்லுவாரு, பிரமிடா பார்க்க போற, அது வெறும் கற்கள் தான், அது நம்ம நினைச்சா வீட்டுக்கு பின்னாடி கூட இது போடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு. அந்த மாதிரி எல்லாம் வந்து அவரெல்லாம் அந்த தாத்தா, அரசு தாத்தா இது வரைக்கும் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. அதனால சாண்டியாவுக்கு வந்து தனது பழைய பைய எடுத்து அந்த கல்லை வந்து சாக்கு பையில அந்த இதுலயே போட்டுக்கிறான். அப்போ போட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது இந்த இவரு வணிக வியாபாரி கடையை திறந்தாரு இல்லையா? அந்த கடையில மும்மரமா வேலை நடந்துட்டு இருக்குது. நிறைய பேர் 2 பேர் வந்து வாங்குறாங்க, 4 பேர் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா கூட்டமா ஆகிருச்சு. அப்ப வந்து அந்த திடீர்னு அந்த அரசு இவர்கிட்ட சொல்லிட்டு போலாம், அந்த படிகை வியாபாரி கிட்ட நம்ம போயிரலாம் அப்படிங்கிறதுக்காக சாண்டியாகோ அந்த இவரை பார்ப்பாரு, அந்த வியாபாரிய. பின்புறமா அவர் ஏதோ பேசிட்டு வேற பக்கம் நின்னுட்டு இருக்கையில அவருடைய தலைமுடி வந்து அந்த அரசு தாத்தா அவருடைய தலைமுடியாட்டமே இவனுக்கு தோணும். அதே சமயத்துல அந்த பணமெல்லாம் பறி கொடுத்தப்போ ஒரு மிட்டாய் கடைய தாத்தாவுக்கு இவன் உதவுவான் கடை திறக்கிறதுக்காக. அவருடைய கண்களுமே அரசு தாத்தா கண்களை போல இவனுக்கு தோணும். அதனால எங்க பார்த்தாலும் அவரு வந்து அரசர் வந்து தன்னுடைய முத்திரையை பதித்துட்டு இருக்காரோ. ஆனா இவங்கெல்லாம் அவங்களுக்கு அரசு தாத்தாவுக்கு சொந்தமானவங்களோ தெரிஞ்சவங்களோ இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இவனுடைய உணர்வு நல்லாவே சொல்லுது. ஆனாலும் அவரை மறக்க முடியலையா இல்ல அவருடைய நினைவுனாலேயோ அந்த ஹேர் ஸ்டைலு அந்த அடுத்தவருடைய கண்ணெல்லாம் அந்த அரசு தாத்தாவையே இவனுக்கு வந்து நினைவுபடுத்துது. அப்போ ப படிக வியாபாரி வந்து ரொம்ப மும்முரமா வேலையில இருக்காரு. அவர்கிட்ட சொல்லாமயே வந்து சாண்டியாகோ போயிடுறான். அவன் சொல்லாம போறதுக்கான காரணம் இன்னொன்னு இருக்கு. அவர்கிட்ட சொன்னா தனக்கு வந்து அழுக வந்துருமோ, நம்ம அழுதுருவோம் நிச்சயமா. ஏன்னா, அவர் வந்து வயசுல பெரியவரா இருந்தாலும், இவன் சொன்னதெல்லாம் அவர் செஞ்சாரு. இவனுக்கு வந்து நல்ல மரியாதை குடுத்தாரு. ரொம்ப நல்லா வந்து இவன் சொன்னத கேட்டு செஞ்சாரு. அதனால அவர விட்டு பிரிய இவனுக்கு வந்து மனசே இல்ல. அதனால அவர்கிட்ட சொன்னோம்னா நமக்கு அழுக வந்துரும் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு, சாண்டியாகோ என்ன பண்றாங்க, சொல்லாமயே அந்த கடைய விட்டு போறோம். எங்க போறாருன்னா, முதல் முதல் ஒரு டீ கடையில வந்து உட்காருவான்ல டேஞ்சர்ல. அங்கதானே அவன் ஃப்ரெண்ட சந்திப்பான். அங்க போய் டீ குடிக்கிறதுக்கு போய் உட்கார்றான். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒ உண்மையிலேயே வந்து நம்ம வந்து நம்ம கனவை நோக்கி போலாமா? அங்க போய் உட்கார்ந்துட்டு டீ குடிச்சிட்டு அவரு யோசிக்கிறாரு. உண்மையிலுமே நம்ம கனவு நோக்கி பாலைவனத்த இது எகிப்து போலாமா? அல்லது நம்ம வந்து வீட்டுக்கே திரும்பி போயி தரீஃபா நகரத்துக்கே போயி ஆடுகள வாங்கிட்டு பழையபடி அங்க போலாமா? அங்க ஆண்டிலோனாவும் பக்கத்திலேயே இருக்கும். அங்கேயும் போயிட்டு வரலாமா? அந்த பொண்ணோட ஞாபகமும் இது வருது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அதே 2 எண்ணத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப வந்து அந்த படிக வியாபாரியை போலயே வந்து எல்லாருமே யாருக்கு தெரியும் அந்த படிக வியாபாரியை போலவே வந்து எல்லாருமே இருப்பாங்களா?
கனவு மட்டுமே கண்டுட்டு, ஆனா அவருக்கு கனவு உண்டு மெக்கா போகணும்னு. பணம் சம்பாரிச்ச உடனே பணம் இருக்குது. ஆனாலும் இப்ப வந்து அவர் வந்து மெக்காவுக்கு போக முடியல. அவர்னால போக விரும்பல. அந்த மாதிரி நம்மளும் இருப்போமா? கனவு இருக்குது நமக்கு. நம்ம போவோமா? வேண்டாமா? அந்த மாதிரி பல சிந்தனைகள் எல்லாம் மனசுல வச்சுட்டே அவன் வந்து தனக்கு தானே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப வந்து அந்த 2 கற்கள் வச்சிருக்கான்ல்ல, உரீம், தும்மிம்னு. அந்த கற்களை வந்து அவன் கையில வச்சிருந்த பொழுது, அது வந்து முதிய அரசரனுடைய வலிமையையும், மன உறுதியும் அவனுக்குள்ள வந்த மாதிரி இருக்குது. அந்த கற்கள் 2யும் கையில எடுத்து பார்த்தோனே. அவனுக்கு வந்து முதல் முதலா அந்த மது விடுதிக்கு போனான் இல்லையா? அதே மது விடுதிக்கு இப்ப அவன் போறான். அங்க போய் தற்செயலாக ஒரு சகுனமோ, நிகழ்வா என்று யோசித்தான். இன்று அந்த திருடன் வந்து அங்க இல்ல. அங்க தானே அவன் திருட்டு ஃப்ரெண்ட புடிச்சான். ஆனாங்கூட அது ஒரு நல்ல சகுனம் போல அதே தேநீர் கடைக்கு போய் உட்கார்றான். அந்த உரிமையாளரும் அவனுக்கு ஒரு குவளை தேநீரை கொண்டு வந்து குடுக்குறாரு. நம்ம வந்து எப்ப வேணாலும் நான் ஊருக்கு போலாம், திரும்பி செல்லலாம். அ திருப்பியும் வந்து செம்மறியாடுகளை வந்து வாங்கிக்கலாம். ஆனா வந்து எனக்கு வந்து ஒருவேளை எகிப்தில் உள்ள பிரமிடுகளை பார்ப்பதற்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பு இது மாதிரி கிடைக்குமா? காசும் கையில இருக்குது. பக்கத்திலேயே இருக்கிறோம். அதனால அந்த முதிய அரசர் வந்து சொன்னது மாதிரி என்ன பண்ணலாம்? பேசாம ஒரு இங்கேயே நம்மளுடைய கனவு நோக்கியே போலாம் அப்படின்னு எல்லாம் அந்த டீய குடிச்சிட்டு பல யோசனைகளோட அவன் உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். எப்படி போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அவனுக்குள்ள வந்து ஒரு எப்ப வேணாலும் ஒரு நம்ம இடையனா ஆகலாம், ஆடு மேய்க்க போலாம். படிகத்தன்மை படிக கண்ணாடி பொருட்கள எல்லாம் விற்பவனா போய் ஒரு கடையில நம்ம வேலை செய்யலாம். ஆனா, எனக்குன்னு ஒரு கனவு இருக்குது இல்லையா? நான் ஒரு அரசரையும் சந்திச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அரசர் எல்லாருக்கும் வந்து கிடைக்காதே! அவரு சொல்லி நீ வந்து போய் வாங்கு அப்படின்னு நீ எப்படியும் போய் அடையணும்னு சொன்ன ஒரு இதைய, நம்ம ஏன் வந்து போகாம இருக்கணும்? அப்படின்னு திருப்பியும் இந்த பழைய நினைவுகள் எல்லாம் நினைச்சுட்டு, அவனும் 2 கற்களையும் திருப்பியும் கையில் வச்சிருந்தான். அதன் காரணமாக அவன் மீண்டும் வந்து புதையலை நோக்கியே புறப்படலான்னு சொல்லி முடிவெடுத்துட்டான். யாரேனும் தங்களுடைய க கனவை வந்து மெய்யாக்க விரும்பும்போது, அவனுக்கு எப்போதும் அவனுக்கு அருகில் இருக்கிறேன். நான் தான் இருக்கிறேன்னு அந்த முதிய அரசர் சொல்லுவாரு. முதல்லயே சொல்லியிருப்பாரு. யாரு வந்து தன்னுடைய கனவு நிறைவேற்ற போறாங்களோ, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உதவியா தான் பக்கத்துல தான் இருப்பேன். அப்படின்னு சொன்னது இவனுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி அவனுடைய காதுகளில் அவரு சொல்ற மாதிரியே இப்பவும் கேட்டுட்டு இருக்கும். அப்ப வந்து என்ன பண்றான், சரி பிரமிடுகளையே நம்ம பார்க்க போலாம். ஒரே முடிவா எடுத்துக்கிட்டு, அங்க அந்த இவனுடைய கடையில வேலையில இருந்தான்ல்ல, அந்த பெரியவரோட கடையில, அதுக்கு வந்து அந்த படிக பொருட்களை எல்லாம் வந்து கொண்டு வர்றவங்க ஒட்டகத்துல தான் வருவாங்க. ஒட்டகத்துல வந்து வச்சு கொண்டு வருவாங்க. அந்த விநியோகம் பண்றவங்கலாம். அப்ப வந்து அது அவனுக்கு ஞாபகம் வந்த உடனே, அந்த கிடங்கு பக்கம் போறான். அந்த கிடங்கு பக்கத்துல போகும்போது, அங்க ஒரு ஒரு இளைஞர் வந்து உட்கார்ந்து புக் படிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறான். இவன் வந்து அப்படியே போய் பேசலான்னு போகும்போது, அ அது வந்து தொடர்ந்து வந்து சகுனங்கள் வந்து அந்த இளைஞரும் நம்புறாரு. எப்படின்னா, அந்த இளைஞர் ஒரு புக்கு படிச்சுட்டு, அவரு வந்து அ அதாவது அவருடைய வேலை என்னன்னா, ரசவாதத்தை கட் அவர் வந்து ரசவாதிய ஒருத்தர பார்க்க போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அங்க வந்திருக்காரு. அங்க வந்து அந்த கிடங்குல உட்கார்ந்து போறாங்க இல்லையா? நெறைய ஒட்டகங்கள்லாம். அவங்களோட நம்ம செல்லணும்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ஆங்கிலேயர் வந்து என்ன பண்றாரு, அந்த டைமையும் வேஸ்ட் பண்ணாம புக் எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. அப்ப போய் சாண்டியாகோ பக்கத்துல உட்காந்துட்டு, ஹலோ அப்படின்னா, அப்படின்னு பார்க்காத மாரி. இவன் எப்படி அரசு தாத்தா கிட்ட பண்ணானோ, அதே மாதிரி அவனும் புக்ல வந்து படிச்சுட்டு இருக்கும்போது, அப்படியே பார்த்துட்டு பேசாம திரும்பிருவான். அப்ப வந்து என்ன ரசவாதிகள் வந்து ரொம்ப வினோதமான மனிதர்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து தங்கள பத் அவங்கள பத்தி மட்டுமே தான் நினைப்பாங்களாம் அந்த ரசவாதிகள். அவங்க வந்து ஆங்கிலேயர்களுக்கு எப்பவுமே உதவவே மாட்டாங்க. உதவவே மறுத்து வந்தார்கள். அதனால அந்த ரசவாத கல்லினுடைய ரகசியத்த பார்க்கணும்
அப்படின்னு இந்த இவரு ஆங்கிலேயர் நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கையில இவன் ரெண்டு கல்லை எடுத்து கையில வச்சிட்டு இருப்பான்ல. அதை பார்த்தோன்னே அவன் கேக்குறாரு அந்த ஆங்கிலேயர் அந்த இவரு ஏது உனக்கு ஏது இந்த கல்லு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அரசு தாத்தா ஒருத்தர் கொடுத்தாரு அப்படின்னு உடனே நானும் ஒரு ரசவாதியை பார்க்கறதுக்காக தான் பாலைவனம் போறதுக்காக இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த ஒட்டகங்களோட சேர்ந்து ஒட்டக இதுல போகணும். ஆனா ரசவாதம் பற்றி அறிய மிக முக்கியமான இது புக்கெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். ஆனா ஒரு ஒரு நூலில் ஒரு கதையை படிச்சாராம் அவரு. பல ஆண்டுகளுக்கு முன்பே அரபு நாட்டை சேர்ந்த பிரபல ரசவாதி ஒருவர் ஐரோப்பாவுக்கு வந்திருந்தார். அவர் 200 வயதுக்கு மேல இருக்குமா அந்த ரசவாதிக்கு. அந்த ரசவாத கல்லையும் அமுதத்தையும் அவர் கண்டறிந்ததாகவும் கூறப்பட்டது. அதனால அந்த ஆங்கிலேயர் அந்த ஆங்கிலேயர் இருக்காருல்ல, புக்கு படிச்சுட்டு அவருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சது. அந்த ரசவாதியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மெயினா இருக்கிறேன். அவர் இன்னொன்னு அந்த பாலைவனத்துல இருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தவர் சொன்னாரு. அவர் அசாதாரணமான சக்தியை கொண்ட அரேபியர் ஒருவரை இங்க இருக்காரு இந்த பாலைவனத்துல அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டும் சொல்லுவாரு. இந்த பாலைவனத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு அவருக்கு 200 வயசுதான். அப்ப என் ஃப்ரெண்டே சொன்னோடனே உடனே உலோகத்தை அவர் அந்த ரசவாதி என்ன பண்ணுவாராம், எல்லா விதமான உலோகத்தையும் கூட தங்கமாக மாத்துவாராம் அப்படின்னு அவங்க நண்பன் கூறுறாரு, இந்த ஆங்கிலேயருடைய நண்பன். அப்ப உடனே இந்த ஆங்கிலேயருக்கு ரொம்ப உற்சாகத்தையே கட்டுப்படுத்த முடியல. எல்லா வேலைகளையும் விட்டுட்டு தன்னுடைய மிக முக்கியமான புத்தகங்களை மட்டும் எடுத்துட்டு இந்த ரசவாதியை பார்க்கறதுக்காக புழுதி படர்ந்த ஒரு கிடங்குல இப்போது உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த கிடங்குல உட்காரவே முடியாது, அவ்வளவு புழுதியும். சகாரா பாலைவனத்தை கடப்பதற்காக ஒரு பெரிய கூட்டமே அங்க தயாராகிட்டு இருந்துச்சு. அந்த கூட்டம் அந்த அல்பேயும் வழியாதான் செல்லணும். அப்ப உடனே இந்த ரசவாதியை நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு அந்த ஆங்கிலேயர் தனக்குள்ள கூறிட்டு இருக்காரு. அப்பொழுது அங்க இருந்து அந்த விலங்கு கட்டிருந்த அந்த துர்நாற்றத்தை கூட அவர் பொறுத்துக்கிட்டு எப்படியாவது போய் அந்த ரசவாதியை நான் பார்க்கணும் அப்படின்னு அந்த ஆங்கிலேயர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த தன்னுடைய மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு அங்க சாண்டியாகோ வர்றான். வந்தோடனே நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சாண்டியாகோ ஆங்கிலேயரை கேட்டோடனே அவன் நான் பாலைவனத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லினோடனே திருப்பியும் அவர் பாட்டுக்கு அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப இவன் கேக்குறான், என்ன இந்த அரேபியர் மட்டும்தான் படிக்க முடியுமா புக்கு அப்படின்னு தாங்கற்று எப்பவுமே ஒரு புக்கு வச்சிருந்தான்ல, அதை எடுத்து இவனும் படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த புக்கு வேற எந்த புக்கும் இல்ல, முன்ன படிச்சுட்டு இருந்தான் இல்லையா சாண்டியாகோ, துவக்கத்திலேயே அந்த ஈமச்சடங்கு எல்லாம் பத்திய ஒரு புக்கு, அதைத்தான் எடுத்து இவனும் படிக்கிறான். அப்போ எந்த ஒரு அரசருமே அந்த அந்த புக்கு படிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவன் பழைய அந்த அரசரை மீட் பண்ணுவான். இவன் படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கையில தான் அந்த அரசர் சொல்லுவாரு, இந்த புக்கெல்லாம் ஒரு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்ப அந்த ஆங்கிலேயர் கூட இவன் அப்படியே பேச ஆரம்பிப்பான். அந்த ஆங்கிலேயருக்கும் சாண்டியாகோவை ரொம்ப பிடிச்சிருக்கும். பரவாயில்ல, நீங்களும் 2 பேருமே அப்ப நம்ம போறது கிட்டத்தட்ட பக்கமாதான் இருக்கு, அந்த பாலைவனம் தான் நானும் போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதாவது நீ இந்த கற்களை 2ஐயும் வச்சிட்டு இருக்கிற அந்த ஆங்கிலேயர் சொல்ற, அப்ப நான் உன்னை பாக்குறேன், அது தற்செயலான நிகழ்வு அல்ல, இதுவும் ஒரு ரசவாதியைத்தான் நீயும் தேடிக்கொண்டு தற்செயலான நீயும் ரசவாதியை தேடித்தான் போய்கொண்டு இருக்கிறாயான்னு கேட்டோன்னே, இல்ல நான் ஒரு புதையலை தேடிட்டு போய்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய கனவுல வந்தது அப்படின்னு சொன்னோடனே ஆங்கிலேயரும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது போல தெரியல, அப்படியே கேட்டுட்டு விட்டுறாரு. ஒரு விதத்தில் பார்த்தால் நானும் ஒரு புதையலை தேடித்தான் போய்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் கூறுறாரு. ரசவாதம் என்றால் என்ன என்று கூட எனக்கு தெரியாது என்று சாண்டியாகோ கூறிக்கொண்டிருந்த பொழுது அந்த கிடங்கினுடைய முதலாளி அவர்கள் இருவரையுமே வெளியே வாங்க போலான்னு கூப்பிடுறாரு. இத்தோட நான் முடிச்சுக்கிறேம்மா. ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. ரசவாதினா என்னங்கறத நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம் தானே. இப்போ அந்த ஆங்கிலேயரும் அந்த ஆடு மேய்க்கிற சிறுவனும் பயணிக்கிறாங்க ஒரே இடத்துக்கு.
ஸோ ஒரு இடத்துல. ரசவாதியை பார்க்க தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். ஸோ ரெண்டு பேரும் போய் அங்க என்ன பண்றாங்கங்கிறத நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா, ரொம்ப நன்றி. இதோட நான் இந்த தேங்க்யூ. செஷனை என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.